என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கரும்பு வேஸ்ட்லாம் எரிச்சிட்டு இருக்கிறோமா. ஏன் எரிக்கிறீங்க? இதை நீங்கள் ஃபர்டிலைசராக மாற்றலாமே. ஆமாம், இடம் இல்லைம்மா, அதனால ரோட்டோரத்தில் நாங்கள் வச்சு எரிச்சிட்டு இருக்கிறோமா. இனிமேல் நீங்கள் இப்படியெல்லாம் எரிக்காதீங்க. இப்படி நீங்கள் எரிச்சிங்கன்னா மண் வளம் கெட்டு போகும், அப்புறம் மண்புழு செத்து போகும், அப்புறம் பூச்சியெல்லாம் செத்து போகும். அப்புறம் ரோட்டில் நீங்கள் இப்படி எரிக்கும் போது வண்டியெல்லாம் வரும், அப்போ அவங்களுக்கு மூச்சு திணறும், அப்புறம் ஆக்சிடென்ட் நடக்கும், அப்புறம் வீசிங் ப்ராப்ளம்லாம் வரும். இதை நீங்கள் அந்த சாப்பிட்ற ஒன் டைம் யூஸ் பிளேட் தயாரிக்கலாம். அந்த கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் ப்ராஃபிட் தானே அதில். ஓகேம்மா, இது மாதிரி பண்ணிக்கிறோமா. சரிங்க சார், தேங்க்யூங்க சார். இப்போ தென்னை மரத்துல இருந்து நிறைய தேங்காய் நாறு, தேங்காய் தொட்டி எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்ல, அதை எரிக்கிறதுக்கு பதிலா இந்த தேங்காய் நாறு, தேங்காய் தொட்டி எல்லாம் வச்சு ஒரு பொருள் கூட செய்யலாம். தேங்காய் நாரை நம்ம உரமா கூட மாத்தலாம். தேங்காய் நார்ல இருந்து மேட்டு, பிரஷ், கயிறு, சாக்கு அதெல்லாம் செய்யலாம். அப்புறம் தேங்காய் தொட்டியில இருந்து பவுலு, ஸ்பூனு, அப்புறம் கிராஃப்ட்ஸ், கண்மை, அப்புறம் பொம்மையும் செய்யலாம். வாழை மரங்களை அவற்றின் நார், இலைகள் மற்றும் போலி தண்டுகளிலிருந்து ஜவுளி, காகிதம், மக்கும் பேக்கேஜ் மற்றும் கைவினை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை உருவாக்குவதன் மூலம் மீண்டும் பயன்படுத்தலாம் மற்றும் மறுசூழ்ச்சி செய்யலாம். அவற்றை உரமாக்கலாம். மேலும் தண்டுகளில் இருந்து வரும் பிற திரவத்தை உரமாகவும் பயன்படுத்தலாம். பிற பயன்பாடுகளில் பயோ பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி, கைவினை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயன்படுத்தலாம். Producing animal fertilizer, extracting bioactive compounds for health products and health products and generating waste into biogas for energy. Bioplastic and packaging, plant fibers from banana